ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா நீங்கள் கதைகளும் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான். ஓகேவா? அதை நீங்கள் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடியது ஒரு நாவல். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சோலைமலை இளவரசி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சரித்திர நாவல். அந்த நாவல் தான் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்க போறோம். கேட்கலாமா? பொதுவா அமரர் கல்கி அவர்கள் நிறைய சமூக நாவல்கள், சமூக சிறுகதைகள், சரித்திர சிறுகதைகள், சரித்திர நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமானது. முதல்ல ஒரு சமூக கதையா தான் இந்த தொடங்கும். அதுக்கப்புறம் சரித்திர நாவலாக மாறுது. அப்புறம் இறுதியில சமூக நாவலாக முடிவடையும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. நள்ளிரவு ரயில் வண்டி. கண்ணங்கரிய இருள் சூழ்ந்த இரவு. திட்டு திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன. அந்த மேக கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் வரலாமோ கூடாதோ என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. கீழே பூமியில் அந்த கார் இருளை காட்டிலும் கரியதான ஒரு மொட்டை பாறை பயங்கரமான கரும்பூதத்தை போல எழுந்து நின்றது. பாறையின் ஓரமாக 2 கரிய கோடுகளைப் போல் ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் பழக்கப்பட்ட பிறகு உற்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு அவன் நடக்கவில்லை, காலின் உணர்ச்சியை கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியை போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய நடை சிறிதேனும் தளரவில்லை. தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமலே விரைவாக நடந்தான். ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டை பாறையை வளைத்து கொண்டு சென்றது. வளைவு திரும்பிய உடனே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது. அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து, அது நட்சத்திரம் இல்லை, கைகாட்டி மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில்தான் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான் அவன். மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதையை அங்கே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அந்த மனிதன் எண்ணமிட்டான். அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்வது என்பது சுலபமான காரியமில்லைதான். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரை போல நின்றது. மற்றொரு பக்கத்தை உற்று பார்த்தான். கல்லும் முள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டு பிரதேசமுமாக காணப்பட்டது. ஆயினும் அந்த காட்டு பிரதேசத்தின் வழியாக சென்றுதான் வேறு நல்ல பாதை கண்டுபிடித்தாக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம். இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு எதிரே தெரிந்த கைகாட்டியின் விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டது என்பதை அம்மனிதன் உடனே யூகித்து உணர்ந்தான். தான் வந்த வழியை திரும்பி சில அடி தூரம் நடந்தான். வளைவு நன்றாய் திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான். வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஒரு ஒளி திவலை பெரிதாகி கொண்டு வந்தது. என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்க தொடங்கியது. ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான். நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது. அவனுடைய கைகளும் துடித்தன. மறுகணம் அவன் ஒரு வித்தியாசமான விந்தையான காரியம் ஒன்று செய்தான். தன்னுடைய அரை சட்டையின் பையில் இருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான். டார்ச் லைட்டின் விசையை அமுக்கி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான். ஒரு வினாடி நேரம்தான் அந்த விளக்கு எரிந்தது. அந்த ஒரு வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான். ஒரே பாய்ச்சலில் தாவி சென்று தண்டவாளத்தில் ஓரிடத்தில் போய் உட்கார்ந்தான். ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான்.
திருகை சுழற்றுவது போன்ற சத்தம் கேட்டது. பின்னர் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டலாக தாண்டி குதித்து வேலிக்கு அப்பால் இருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். 2-3 தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான். சுமார் அரை பரலாங்கு தூரம் ஓடிய பிறகு சற்றே நின்று அவன் திரும்பி பார்த்தான். ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. என்ஜின் முகப்பில் பொருத்தியிருந்த சர்ச் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையுமே பிரகாசப்படுத்தியது. தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றின் மறைவில் ஒளிந்து கொண்டான். ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை ஆவலுடன் கண்கொட்டாமல் பார்க்கலானான். அவனுடைய நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொண்டது. உடம்பெல்லாம் குபீர் என்று வியர்த்தது. பாறையின் முடுக்கை நெருங்கிய போது ரயிலின் வேகம் திடீரென்று குறைந்தது. சட்டென்று பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தும் போது உண்டாகும் அந்த ஓசையை அவன் கேட்டான். கடபட சத்தங்களும் ரயிலில் சக்கரங்கள் வீழிடும் சத்தங்களும் கலந்து கேட்டன. ரயில் நின்றது. நின்ற ரயிலில் இருந்து சடசடவென்று சில மனிதர்கள் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் கையில் லாந்தர் விளக்குடன் இறங்கி வந்தான். எல்லோரும் கும்பலாக ரயில் என்ஜினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினார்கள். ஏக காலத்தில் காரசாரமான வசை மொழிகள் அவர்களுடைய வாயில் இருந்து வெளியாகின. இரண்டொருவர் குனிந்து பெயர்த்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிபடுத்தினார்கள். தலையில் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் தம் சட்டை பையில் இருந்து கைத்துப்பாக்கியை எடுத்து காட்டு பிரதேசத்தை நோக்கி சுட்டார். ரயில் பாதையின் ஓரத்து புதர்களில் இருந்து 2 நரிகள் விழுந்தடித்து ஓடின. அதை பார்த்து கும்பலில் இருந்தவர்களில் இரண்டொருவர் கலகலவென்று சிரித்த சத்தம் காற்றிலே மிதந்து வந்தது. புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கியது. குளிர்ந்த காற்றினாலோ துப்பாக்கி வேட்டினாலோ சிரிப்பு சத்தத்தினாலோ என்று சொல்ல முடியும். மேலும் சில நிமிஷ நேரம் அங்கேயே நின்று அந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். பிறகு எல்லோரும் திரும்பி சென்று அவரவர்களுடைய பெட்டிகளில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் திரும்பிய போது ரயிலின் ஒவ்வொரு பெட்டியில் இருந்தும் சிலர் தலையை நீட்டி என்ன சமாச்சாரம் என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கு தெரிந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் பாப்பாப் பாப்பாப் என்ற சத்தத்துடன் ரயில் புறப்பட்டது. இருள் சூழ்ந்த இரவில் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி ஒரு அழகான காட்சிதான். நின்ற இடத்தில் நிலையாக நிற்கும் தீப வரிசையை பார்ப்பதற்கு எவ்வளவோ ரம்மியமாக இருக்கும். அத்தகைய தீப வரிசையானது இடம் பெயர்ந்து நகர்ந்து போய் கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வமான காட்சியின் அழகை பற்றி கேட்கவும் வேண்டுமா? அந்த அழகையெல்லாம் நம் நள்ளிரவு பிரயாணி சிறிதும் விடாமல் அனுபவித்தான். ரயில் வண்டி தொடரில் கடைசி வண்டியும் தீப வரிசையில் கடைசி தீபமும் மலை முடுக்கில் திரும்பி மறையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகுதான் அவனுக்கு தன் சுய நினைவே வந்தது. அவனுடைய மனதில் அதற்கு முன் என்றும் அனுபவித்தறியாத அமைதி அந்த சமயம் குடிகொண்டிருந்தது. தான் செய்த காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல வேளையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாகி இருந்தது. அத்தியாயம் 2. சின்னஞ்சிறு நட்சத்திரம். சரித்திர புகழ் பெற்ற வருஷம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு முதலிய மாபெரும் தலைவர்களால் கொண்டாடப்பெற்ற 1942 வருஷத்து ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கூறிய சம்பவம் நடந்தது. சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமரிக் கொண்டிருந்த கோபாக்னி மேற்படி 1942 ஆகஸ்டில் படீர் என்று வெடித்தது. புரட்சி தீ தேசமெங்கும் அதிவேகமாக பரவியது. அந்த புரட்சி தீயை நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியாக ஏற்பட்ட தேசபக்தி வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருவன். அந்த அதிசயமான 1942 ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டறியாத அநேகம் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் பிடித்து கொண்டன. ஆனால் குமாரலிங்கமோ வெகு காலமாகவே தேசபக்தியும் தேச சுதந்திரத்தில் ஆர்வமும் கொண்டிருந்தவன். அந்த ஆர்வத்தை காரியத்திலே காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அவன். அந்த சந்தர்ப்பம்
இப்போது வந்துவிட்டதென்றும் பாரத தாயின் அடிமை விலங்கை முறித்தெறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூரணமாக நம்பினான். காந்தி மகாத்மாவையும் மற்றும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகார வர்க்க சர்க்கார் இரவுக்கிரவை சிறைப்படுத்தி யாரும் அறியாத ரகசிய இடத்துக்கு கொண்டு போனார்கள் என்ற செய்தி அவனுடைய உள்ளத்தில் மூண்டிருந்த ஆத்திர தீயில் எண்ணெயை ஊற்றி பொங்கி எழச் செய்தது. ஸ்ரீ சுபாஷ் சந்திர போஸ் மெர்லின் ரேடியோ மூலமாக செய்த வீராவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவன் ஆயத்தமாகும்படி செய்திருந்தன. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த காரியங்களும் அவனுடைய நவ யவ்வன தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த ரத்தத்தை கொதிக்கும்படி செய்திருந்தன. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று அவனுடைய நரம்புகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் குமரி மோதி அல்லோல கல்லோலம் செய்து கொண்டிருந்தது. பாரத நாட்டின் இறுதியான சுதந்திர போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவதென்று அவன் திட சங்கல்பம் செய்து கொண்டான். இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது. வடநாட்டில் இருந்து புரட்சி தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை மாகாணம் எங்கும் அதிவிரைவாக பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமிகளை தேடிக்கொண்டிருந்தார். மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான். அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் அவன் என்று தெரிந்து கொண்ட அந்த தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன். எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான். சைக்ளோஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்த துண்டு பிரசுரங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்த வீரர்களின் ஜாபிதா அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்து துண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்தான். தேச சுதந்திரத்தில் அவன் அந்த சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டு பிரசுரத்தில் கண்டிருந்ததை காட்டிலும் அதிகப்படியான காரியங்களையும் செய்தான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீ வைத்து கொளுத்துதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சி திட்டங்களையும் அவன் சொல்லிக் கொண்டு போனான். இவ்வளவும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அகிம்சா தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று எச்சரித்து கொண்டும் சென்றான். இப்படி அவன் புயல் காற்றின் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து அவன் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது. அதை அவன் தெரிந்து கொண்டான். கைதாவதற்கு முன்னால் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தான். அந்த கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒன்று செய்தான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். 6லும் சாவு, 100லும் சாவு. கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிறை கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியையும் கஜனாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களில் இருந்து போலீசார் வராதபடி தந்தி கம்பிகளை அறுத்து விடுங்கள். பூரண சுதந்திர கொடியை வானலாவ உயர்த்துங்கள். நமதே ராஜ்யம், அடைந்தே தீருவோம் என்று வீர கர்ஜனை புரிந்தான். அவனுடைய ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த கணமே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, புரட்சி வாழ்க என்ற கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி கிளம்பினார்கள். போக போக ஜனக்கூட்டம் பெருகியது. அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு நடந்தான். இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது. பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் சேவகர்களும் பாதி வழியிலேயே எதிரே வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றார்கள். ஜனங்கள் அவர்களை துரத்தி கொண்டு ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் விரைந்தோடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆவேச வெறியில் மூழ்கி இருந்த ஜனங்கள் தாலுகா கச்சேரியை வளைத்துக் கொண்டார்கள். கச்சேரியின் காம்பவுண்டுக்குள் இருந்த சப் ஜெயிலின் கதவுகளை உடைத்து திருடர்கள், குறவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் விடுதலை செய்தார்கள். சரமாரியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தன. உள்ளே இருந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து
வெளியே குருட்டாம்போக்காக சுட்டார்கள். இரண்டொருவர் காயம் அடைந்து விழவும் ஜனங்களின் கோபாவேச வெறி அதிகமாயிற்று. தாலுகா கச்சேரி கட்டிடத்தில் தீ வைப்பதற்கு முயன்றார்கள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி முதலியவை எல்லாம் அதி சீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றார்கள். துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வெளியில் வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்களிடம் துப்பாக்கிகள் 2 தான் இருந்தன. தோட்டாக்களும் குறைவாக இருந்தன. 2-3 தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்து போயின. சுட ஆரம்பித்ததும் சற்று விலகி போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்கியது. இன்னது செய்கிறோம், அதனுடைய பலன் இன்னது என்று தெரியாமல் ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதன் பலனாக 2 போலீசார் உயிரிழந்து விழுந்தனர். இதற்குள்ளே பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் டெபுட்டி சூப்பரண்டன்டும் பல போலீஸ் ஜவான்களும் பயங்கரமான சத்தங்களை இட்டுக்கொண்டு விரைந்து வந்தார்கள். அவ்வளவுதான், ஓடு ஓடு என்று ஒரு குரல் கேட்டது. ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தடித்து ஓடினார்கள். புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தார்கள். ஒரே அல்லோல கல்லோலமாய் போய்விட்டது. வெகு துரிதமாக நடந்த இவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டிருந்தான். போலீஸ்காரர் 2 உயிரிழந்து விழுவதையும் அவன் பார்த்தான். தூரத்திலே பெரிய போலீஸ் படை வருவதையும் ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான். சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு மனதை திடப்படுத்திக் கொண்டு மற்ற எல்லோரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான். தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள். போலீசார் 2 இறந்ததற்காக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவார்கள். சப் ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள். போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால் தேசத்திற்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்துவிட வேண்டும். இன்னும் சில நாள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் அடைந்துவிடும். அதை கண்ணால் பார்க்காமல் அவசரப்பட்டு தூக்கு மேடைக்கு போவதால் என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பித்துக் கொள்வதுதான் சரி. மின்னல் மின்னுகிற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தின் மனதில் தோன்றி மறைந்தன. முடிவாக அவன் உள்ளம் செய்த தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பித்தன. சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டணத்தின் எல்லையை கடந்து பட்டணத்தை சுற்றி இருந்த புன்சை காடுகளில் புகுந்தான். பொழுது விடுவதற்குள்ளே ஒரு பத்திரமான இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாக சென்றான். இரவு வேளையில் வழி கண்டுபிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போய்கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு நாம் ஆரம்பத்தில் பார்த்தபடி மொட்டை பாறையின் வளைவை அடைந்தான். அச்சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்திற்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மின்னலை போல் அவனுக்கு உதித்தது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வேலை வெற்றி அடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட அதிருப்தியையும் மேலே பார்த்தோம். இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்கார காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுரமும் கார் இருள் வந்து மூடிக்கொண்டது. குமாரலிங்கம் அப்போது நின்ற இடத்தில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி அந்த கரிய பாறை மறைத்து கொண்டிருந்தது. எனவே நாலா பக்கமும் ஒரே அந்த காரம்தான். வெளியில் இருந்தது போலவே குமாரலிங்கத்தின் உள்ளத்தையும் இருள் மூடி இருந்தது. திக்கு திசை தெரியாத இருட்டிலே என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் மிகவும் திகைத்தான். அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்ததாய் இருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவன் மனதில் தோன்றிய போது அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகளிலும் அவன் உணர்ந்தறியாத ஒருவித திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று. இருதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. நின்று கொண்டிருக்கும் போதே அவன் கால்கள் வெடவெடவென்று நடுங்கின. அடுத்த கணத்தில் அடியோடு பலமிழந்து நினைவிழந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையாக அச்சமயம் குபீர் என்று வீசிய குளிர்ந்த காற்றினால் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து இம்மாதிரி கோழைத்தனத்துக்கு சற்றும் இடம் கொடுக்க கூடாது என்று மனதில் திட சங்கல்பம் செய்து கொண்டான். இருதயத்தின் படபடப்பும் கால்களின் நடுக்கமும் ஏக காலத்தில் நின்றன. மறுபடியும் ஒரு தடவை நாலா பக்கமும் கூர்ந்து கவனமாக பார்த்தான். எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடனேதான். சிறிது நேரம் அப்படி உற்று பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம்
அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மினுக்கு மினுக்கு என்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ கவர்ச்சி இருந்தது. அதையே வெகுநேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கைகாட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்தது அவன் நினைவுக்கு வந்தது. இதுவும் அம்மாதிரி ஏமாற்றம் தானா? இல்லை இல்லை, அந்த கைகாட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது. இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமோ அவனை கைகாட்டி அழைத்தது. ஆம், இதுவும் உண்மையில் நட்சத்திரம் இல்லைதான். சோலைமலை மீதுள்ள முருகன் கோயிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபம்தான் தன்னை பரிவுடன் அழைக்கிறது என்று அறிந்து கொண்டான் குமாரலிங்கம். சோலைமலைக்கும் அந்த மலை மீது இருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான். அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த கோட்டையையும் பார்த்திருக்கிறான். சோலைமலை காட்டிலும் அதன் அடிவார கோட்டையிலும் மலைக்கு அப்பால் உள்ள பள்ளத்தாக்கிலும் ஒளிந்து கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கின்றன. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலை பிரதேசம்தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்து தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கிறது. தேச விடுதலை தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டிக் கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை போலும். அதனாலேதான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண் முன்னால் அந்த சோலைமலை முருகன் கோயில் தீபம் தெரிந்திருக்கிறது. தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறமாக சென்றிருந்தால் அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா? சில காலம் அந்த மலை பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும் என்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இவ்விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தீபத்தை குறியாக வைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவனுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை கொடுத்தன. அத்தியாயம் 3. சேவல் கூவிற்று. குமாரலிங்கம் சோலைமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தபோது மலை மேலே ஒளிர்ந்து அவனை அவ்விடத்துக்கு கவர்ந்து இழுத்த முருகன் கோயிலின் அமர தீபம் பார்வையில் இருந்து மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக கீழ் திசையில் உதித்து மேலே சிறிது தூரம் பிரயாணம் செய்து வந்திருந்த விடிவெள்ளியானது உதய கண்ணியின் நெற்றிச் சுட்டியில் பதித்த கோகினூர் வைரத்தை போல் டால் அடித்தது. அது மட்டுமல்லாமல் வானத்தை மறைத்திருந்த மேகத்திட்டுகள் விலகிவிட்டபடியால் ஆகாச வெளியெங்கும் கோடான கோடி வைரச் சுடர்கள் வாரி இறைத்தார் போன்று காட்சி தோன்றியது. கிழக்கு நன்றாய் வெளுத்து சுக்கிரனுடைய பிரகாசமும் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோலைமலையை அடுத்திருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் அவனுடைய கால்கள் கெஞ்சின. தன்னை மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரமும் நடக்க முடியாது. இந்த பாழடைந்த கோட்டைக்குள்ளே புகுந்து எங்கேயாவது ஓர் இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஜனசஞ்சாரம் இல்லாத இடம், பத்திரத்துக்கு குறைவு ஒன்றுமில்லை என்று மனதில் எண்ணினான். மதில் சுவர் இடிந்ததினால் ஏற்பட்டிருந்த வழி மூலமாக கோட்டைக்குள்ளே புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்போது அவன் மனதிலே தோன்றியது. அந்த கோட்டைக்குள்ளே முன் எப்போதோ ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எப்போது, எதற்காக அவ்விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. 3 வருஷங்களுக்கு முன்னால் அவன் இந்த மலை மேல் உள்ள முருகன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்த போது அந்த பாழடைந்த கோட்டையை மேலே இருந்து பார்த்தானே தவிர அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. பின் எப்போது அங்கே தான் வந்திருக்க கூடும்? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? கோட்டைக்குள்ளே மேலும் போக போக அந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடந்து சென்றபோது நிச்சயமாக இங்கே முன்னொரு தடவை நாம் வந்திருக்கிறோம், ஆனால் அச்சமயம் இருந்த இடங்கள் எல்லாம் இவ்விதமாக இல்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மண்டி கிடந்த மரம் செடிகளுக்கு மத்தியில் ஒரு சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேல் மச்சுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்த ஒரு கட்டிடம் காணப்பட்டது. மேற்படி மண்டபமும் அப்பால் இருந்த கட்டடமும் அவனுக்கு நன்றாய் பழக்கப்பட்டவைகளாக தோன்றின. எப்பொழுது, எந்த முறையில் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாகவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மன தெளிவுடன் யோசிக்கலாம் என்று அவன் தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் ஒரு தூண் ஓரமாக உட்கார்ந்தான். கீழ்த்தளம்
அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியும் கல்லும் கட்டியுமாகத்தான் இருந்தது. தலைக்கு வைத்துக் கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஆனாலும் இனி ஒரு நிமிஷமும் தூக்கத்தை சமாளிக்க முடியாது. கையை மடித்து தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று குமாரலிங்கம் எண்ணினான். அப்போது எங்கேயோ பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்து கொக்கரக்கோ என்று சேவல் கூவும் சத்தம் கேட்டது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ. மூன்றாவது தடவை சேவல் கோழி கொக்கரக்கோ என்று கூவிய போது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரே இந்திர ஜாலமோ மகேந்திர ஜாலமோ என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்திருந்த மண்டபம் புத்தம் புதிய அழகான வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றி இருந்த காடு ஒரு நொடியில் மலர்கள் பூத்து குலுங்கும் செடிகளுடனும் மரங்களுடனும் ஒரு வனமாக ஆயிற்று. அதற்கு அப்பால் இருந்த இடிந்த கட்டிடம் 3 அடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அரண்மனை ஆயிற்று. இன்னும் அதற்கப்பால் இரு புறங்களிலும் வேறு பல அழகிய கட்டிடங்கள், சுவர்களில் பூசிய முத்து சுண்ணாம்பினால் வைகரையின் மங்கிய வெளிச்சத்தில் தாவழியமாக பிரகாசித்த கட்டடங்கள் காணப்பட்டன. சேதம் சிறிதுமில்லாத கோட்டை சுவர்கள், கோட்டை வாசல்களின் மேல் விமானங்கள் ஆகியவை மங்களாகவும் ஆனால் முழு வடிவத்துடனும் கண்முன்னே தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல் எல்லாம் சில வினாடி நேரத்திற்குள்ளேயே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து குமாரலிங்கத்தை திக்குமுக்காடச் செய்தன. அதே சமயத்தில் அரண்மனை ஆச்சார வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கும் சத்தமும் கேட்டன. நல்ல அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலில் விஸ்தாரமான பூப்பிரதேசத்தின் தோற்றம் கண்ணுக்கு புலனாவது போல் அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வரலாறு முழுவதும் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் முன்னொரு தடவை இந்த கோட்டைக்குள்ளே தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமே இல்லை அவனுக்கு. இன்றைக்கு ஏறக்குறைய 100 வருஷங்களுக்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கு அருகில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 300 கிராமங்கள் உண்டு. மறவர் வகுப்பை சேர்ந்தவர்களாகிய பழந்தமிழ் குடிகளான 2 பாளையக்காரர்களும் பூரண சுதந்திரத்துடன் சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். கீழே குடிப்படைகள் அவர்களுக்கு அடங்கி நடந்தார்கள். மேலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கப்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது கப்பம் கேட்க வந்தால் அவர்களை எதிர்த்து போரிடும் வீரமும் போர் வீரர்களும் அவர்களிடம் நிறைய இருந்தார்கள். சோலை மலையிலும் மாரணேந்தலிலும் நீடித்த முற்றுகையை சமாளிக்கக்கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அக்காலத்திலேதான் கம்பெனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவிக்கொண்டு வந்தது. பண்டம் விற்கவும் பண்டம் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினார்கள். பிறகு அந்த படைகளை கொண்டு நாடு பிடித்து அரசாள தொடங்கினார்கள். அரசாட்சி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் பெயரிலேயே நடந்தது. வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அரசாங்கம் நடத்த தொடங்கினால் அதன் லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த முறையில் பொருள் திரட்டலாமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாமோ அதுதான் கம்பெனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நாட்டின் அரசாட்சி கையிலே இருந்தால் வியாபாரம் நன்றாய் நடக்கிறது என்றும் லாபம் 1க்கு 4 மடங்காக கிடைக்கிறது என்றும் கண்ட பிறகு மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினார்கள். சண்டையும் உயிர்ச்சேதமும் இல்லாமல் சமாதான பேத உபாயங்களினால் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். உடுத்திக்கொள்ள ஷூட்டும் பூட்ஸும், வேட்டையாட துப்பாக்கியும், அழகு பார்க்க நிலை கண்ணாடியும் ஷவர கத்தியும் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்தந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேலதிகாரத்தை ஒப்புக்கொள்ள செய்தார்கள். இந்தியர்களின் பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியின் அத்தியந்த சிநேகிதர்களாக்கி கொண்டார்கள். இந்த வருஷம் சிநேகிதர்களாக இருந்தவர்களை அடுத்த வருஷம் அடிமைகளாக்கி கொண்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டையின் பிரதான சிங்காதனத்தில் வீற்றிருந்த செங்கோல் செலுத்தி வந்த மகாராஜாதி ராஜ வீர ராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் பிரிட்டிஷ் கம்பெனியாரின் அத்தியந்த சிநேகிதரானார்.
கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்கார ஜாதியாரின் அதி அற்புத சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டையை அடுத்த காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்ததாயிற்று. வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கியை உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இம்மாதிரி ஆரம்பமான அந்த சிநேகம் சீக்கிரத்தில் நெருங்கிய நட்பாக முதிர்ந்தது. சீமையிலிருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தன. இந்த நாளைக்குள்ளே அந்த ஆங்கிலேயனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகளில் வேட்டையாடுவதற்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்.